கும்பம் ராசி எப்பவுமே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி வழி வகுத்து அதால் நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது. அறிவார்ந்த புதிய யோசனைகளை சிந்திச்சு செயல்படுத்தக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். சமூகத்தில் நிறைய மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. சமூக அக்கறை கொண்டவங்க நீங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பொது நலனுக்காக பாடுபடக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க, இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மாதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன விஷயங்கள் சாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை சரி செய்யவும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மையை பெறவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் நீங்கள் பாருங்கள், சிவபெருமான மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும், நன்மைகள் சேரட்டும். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போது வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலம் அந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம் இல்லையா. அந்த வகையில் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். தனித்துவம் மற்றும் சுதந்திரம் ரெண்டுமே கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கும். மனித நேயத்தில் உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வாழக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் மனசில் ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்க மாட்டீங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே புதிய புதிய விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும், புதுமையான அனுபவங்களை பெறணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. சொல்லப்போனால் கும்பராசி அப்படின்னு சொன்னாவே சுதந்திரமான மனப்பான்மை, தனித்துவமான சிந்தனை, பொதுநல நோக்கம் கொண்டதாக இருக்கும். நீங்கள் ரொம்பவுமே புத்திசாலிகளாக பெரும்பாலும் இருப்பீங்க. நிறைய படைப்பாற்றல் கொண்ட குணம் உங்ககிட்ட இருக்கும். சமூக அக்கறை கொண்டவங்களா இந்த கும்பராசிக்காரங்க இருக்கிறீங்க. அதே போல் பாருங்கள், சனி பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் பாருங்கள் நீதிக்கு உட்பட்ட ஒரு கிரகம். பெரும்பாலும் நியாயத்துக்கு குரல் கொடுப்பீங்க. அநியாயத்தை கண்டா பொங்கி எழக்கூடியவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்க, இப்போது கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நாம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வாரத்தை பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு யோகமான வாரமாக அமைஞ்சிருக்கு. தொழில் சாணத்தில் பாருங்க 3 மற்றும் 10 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி செவ்வாய். இப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதனோடு குரு பார்வையில் இருக்கிறாங்க. இந்த நிலை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பணவரவு அப்படிங்கிறது அமோகமாக நடக்கும். அடிப்படை தேவைகளுக்கு திணறவியங்க கூட சரளமாக பணப்புழக்கம் உண்டாகும் வாய்ப்பை பெற போகிறீங்க. உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். குலத்தொழில் பங்குதாரரில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் உங்களோட குலத்தொழிலை இப்போ எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு கூட வரும். இது வேண்டாம் முடியாது அப்படின்னு விட்ட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முன்னேற்றம் பெற போகிறீங்க. இழந்த பதவி உங்களை தேடி வரும் யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் பாருங்கள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கூட கிடைக்கும். கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு வருமான உயர்வு கிடைக்கும். நல்ல ஒரு புதிய பாதை இப்போ தென்படும். பிள்ளைங்களோட பெயரில் நிரந்தர வைப்பு தொகை ஏற்படுத்துவதற்கான காலகட்டம் இது. அதே மட்டும் இல்லாமல் பாருங்கள், காதல் கல்யாண கனவு நனவாகும். ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு வெளியூர் இல்லைனா வெளி மாநிலம் சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. பிள்ளைகளின் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் திட்டமிட்டபடி கரெக்டாக நடக்கும். அதே போல் கந்த சஷ்டி அன்னைக்கு சந்தன அபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும், நன்மைகள் சேரும். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. ஜென்ம சனியாகவும் இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி. இதனால் பாருங்கள், 7 சனியின் ஆதிக்கம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமாக எந்த ஒரு விஷயத்திலுமே செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம்.
இந்த மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் பாருங்க ரொம்பவும் சிறப்பான வாரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் வர எல்லா விஷயத்துலையும் வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ 7.5 சனியின் ஆதிக்க காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கவனம் செலுத்தணும். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு மனக்குழப்பம் வரலாம். ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் கூட இது நம்ம இன்னும் எப்படி செஞ்சுருக்கலாம், இப்போ செஞ்சது சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிக்கும். ஜென்ம ராசியில் பாருங்க ராகு இருக்கிறாரு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்தி தரும். அதனால பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஆனால் பெரிய செலவு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செஞ்சால் சிறப்பான முன்னேற்றத்தையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தா, மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு எதிர்ப்பு, வியாதி, கடன் சுமை இதை குறிக்கக்கூடிய இடத்துல தான் தனாதிபதி குரு இப்போ உச்சம் பெற்றாரு. குரு உச்சம் பெறுவதால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா எதிரிகளின் பலம் இப்போ மேலோங்கும். இணைந்து செயல்பட்டவங்க உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆரோக்கியத்தில் தொல்லை வரலாம். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை கூட வரலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திடீரென வர மாற்றங்கள் மன வருத்தத்தை தரலாம். சனியும் ராகுவும் சேர்க்கை இந்த மாதம் நிகழும் பொழுது உங்கள் ராசிக்கு மாதம் முழுவதுமே உங்களோட ராசியிலேயே தான் சனியும் இருக்கிறாரு, ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. இது போன்ற நேரத்தில் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கலாம். 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெறக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால இது எத்தனையாவது சுற்று அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் செயல்படணும். முதல் சுற்றோ 3வது சுற்றோ நடைபெற்றால் முயற்சிகளில் தாமதம் வரும். நடு சுற்றா இருந்துச்சா நல்லது நடக்க வழியும் இருக்கும். அப்படி இருந்தாலும் சனி பகவானை நீங்கள் முறையாக வழிபட்டால் நன்மைகளை பெறலாம். சனிக்கிழமையில் சிவபெருமானை வழிபட சொன்னோம் இல்லையா, அதே போல் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நீங்கள் முறையாக மனமாற வழிபட்டுட்டு வாங்க. சனி பகவானால் எந்த பிரச்சனையும் வராது. மற்ற கிரக அமைப்பால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும். சனியின் பரிபூர்ண அருள் இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வரும்பொழுது உங்கள் ராசிக்கு பாருங்கள் 3, 10 இந்த இடத்துக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்பார்த்த ஒரு லாபமும் உண்டாகும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. பொருளாதாரம் இப்போ உயரும். அண்ணன் தம்பிக்குள் இருந்த வேற்றுமையும் மாறும். இந்த விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வரும்போது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். அது வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அண்ணன் தம்பிக்குள்ளே நல்ல ஒரு அன்பு வரும். கருத்து வேறுபாடு மாறிடும். சகோதரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து உதவியாக இருப்பீங்க. உடன்பிறப்புகள் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீங்க. பாகப்பிரிவினை போன்ற பிரச்சனை கூட சுமூகமாக நடக்கும் இந்த ஒரு கிரகநிலை மாற்றம் நடக்கும் பொழுது. அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பாருங்கள் துலாம் ராசிக்கு சுக்கிரன் வராரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா புத சுக்கிர யோகமும் புது ஆதித்ய யோகமும் உங்களுக்கு வருது. இது போன்ற நேரத்தில் நீங்கள் உங்களோட பிள்ளைகளின் நலன் கருதி அவங்களோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நல்ல முடிவுக்கு வந்துடும். முன்னோரோட சொத்துக்களில் முறையான பங்கீடு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல வாய்ப்பு கூட வரலாம். கை நழுவி போன வேலை கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களால் பகை அகலும். தாய் வழி ஆதரவு நன்மையை கொடுக்கும். அதுக்கப்புறம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குமே பாருங்களேன் உங்களோட நண்பர்களாலையுமே நல்ல ஒரு திருப்பங்களும் நல்ல ஒரு மாற்றங்களும் இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது. சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் இந்த மாதமே பெற முடியும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபடுறவங்க போதிய முதலீடு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தியை தரும். கலைஞர்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும். கவனமாக இருக்கணும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் அக்கறையாக செயல்படணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நீங்கள் தவிர்த்திடணும். அதே போல் தேவையற்ற நண்பர்களின் சவகாசத்தையுமே நீங்கள் குறைச்சிடணும். உங்களுடைய பெற்றோரின் ஆதரவும் ஆசிரியரின் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முழுமையாக நீங்கள் படிக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தினா பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களோட இல்லத்திலேயே அமையும். உங்களோட பேச்சை கேட்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தால் அந்த சூழ்நிலை இப்போ மாறும். வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். கும்பராசி அன்பர்கள் சனி பகவான் மற்றும் சிவபெருமான் இந்த 2 இறைவனின் அருளாலும் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.